கிறிஸ்து இயேசுவில் பாசமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, புனித தேவ சகாயத்தின் அன்பு பக்தர்களே, இன்று நாம் எல்லோருக்குமே பொன்னான பொக்கிஷமான நாள், மகிழ்ச்சியான மகிழ்வான நாள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கு வந்து, அதிலும் குறிப்பாக நம்முடைய புனித தேவ சகாயத்தினுடைய இந்த திருத்தலத்தை நாடி வந்து இறை வேண்டல் செய்வது நம்முடைய வழக்கம். எல்லா வெள்ளிக்கிழமையும் போன்ற வெள்ளிக்கிழமை அல்ல இன்றைய நாள். இந்த வெள்ளிக்கிழமை அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளில்தான் மே மாதம் 15ஆம் தேதி 2022ஆம் நாள் வத்திக்கானில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனிதராக அறிவிக்கப்பட்ட நாள்தான் இந்த நாள். நாம் எல்லோருமே மகிழ்ந்து கொண்டாடி கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நல்ல நாளில் நாம் அனைவருமே இந்த திருத்தலத்தில் ஒன்றாக கூடி வந்து ஒன்றாக குழுமி கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் 23ஆம் தேதி 1712 இதே மண்ணில் இதே இடத்தில் பிறந்தவர்தான் நம்முடைய புனித. இவருடைய இயற்பெயர் நாம் எல்லோருக்குமே தெரியும், நீலகண்ட பிள்ளை. ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 1752ஆம் ஆண்டு அவர் கொலை செய்யப்படுகிறார். அவருடைய வாழ்வு 1712 முதல் 1752 வரை. அன்புமிக்கவர்களே, புனிதர் பட்டம் பெற்ற முதல் தமிழர், எங்கிருந்து அவர் உருவாகியவர், எங்கு பிறந்தவர், இந்த நட்டாளம் என்று சொல்லக்கூடிய குமரி மண்ணிலே அவர் பிறந்திருக்கிறார். இந்திய பொதுநிலையினரின் முதல் மறைசாட்சி, முதல் புனிதர். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க செய்தவர் தான் நம்முடைய புனித தேவ சகாயம். அன்புமிக்கவர்களே, இந்த நட்டாளம் ஊர் எங்கே இருக்கிறது என்று இந்த உலகத்திற்கு நிச்சயமாக தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் நம்முடைய மறைசாட்சி புனித தேவ சகாயம் இன்று இந்த நட்டாள மண்ணை மட்டுமல்ல, குளித்துறை மறை மாவட்டத்தை மட்டுமல்ல, கோட்டாறு மறை மாவட்டத்தை மட்டுமல்ல, இந்த குமரி மண்ணையே உலகறிய செய்திருக்கிறார் என்றால் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீலகண்ட பிள்ளை தேவ சகாயம் பிள்ளையாக மாறி புனித தேவ சகாயமாக உருவாகியது எப்படி? நாம் எல்லோருமே இன்று சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ இந்த திருத்தலத்திற்கு வருகிறோம், புனித தேவ சகாயத்திடம் வேண்டுதல் செய்கின்றோம். இவருடைய பரிந்துரையால் கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் என்பதுதான் நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அன்புமிக்கவர்களே, ஆனால் இந்த புனித நிலைக்கு எப்படி இவரால் உயரமாக வர முடிந்தது? பணமா? ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், பணம் இருந்தால் புனிதர் பட்டம் வாங்கிக் கொள்ளலாம். பணமா? புகழா? பட்டமா? பதவியா? ஏனென்றால் உயர் பதவியில் உட்கார்ந்திருந்தவர் நம்முடைய புனித தேவ சகாயம். நாம் எல்லோருக்குமே தெரியும், அவ்வளவு அந்தஸ்தில் அமர்ந்திருந்தவர் புனித தேவ சகாயம்.
மன்னர் மார்த்தாண்ட வர்மாவினுடைய நல்லெண்ணத்தை பெற்றிருந்தவர் நம்முடைய புனித தேவ சகாயம். கலை, இலக்கியம், அறிவு, ஆற்றல், பன்மொழி புலமை எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்திலே வைத்திருந்தவர். அவ்வளவு திறமைக்கு சொந்தக்காரர். இந்த திறமைதான் அவருக்கு புனிதர் பட்டத்தை கொடுத்ததா? அன்புமிக்கவர்களே, இல்லை என்றால் ஒரு உயர்குல ஜாதியிலே பிறந்தார் என்பதற்காக அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டதா? எப்படி புனிதரானார்? நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு பல தனித்தன்மைகள் உண்டு, சிறப்பு தன்மைகள் பல உள்ளன. அதுல ஒன்றுதான் புனிதர்கள். புனிதர்கள் புனிதர்களை பற்றி நாம் பேசுகின்ற போது அல்லது புனிதர்களுடைய உருவத்தை வைத்திருக்கின்ற போது மற்றவர்கள், இதை பற்றி தெரியாதவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இவங்க மனுஷனை எல்லாம் கடவுளா கடவுளா வழிபடுறாங்க, கடவுளா வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய அன்னை மரியா கடவுளையே இந்த உலகத்திற்கு பெற்றுக் கொடுத்தாரே, தியாகம் செய்தாரே, அர்ப்பணித்தாரே. அந்த அன்னை மரியாவை நாம் கடவுளாக வணங்குகிறோம் என்று நம் மீது குற்றம் சாட்டுவார்கள். யார் இந்த புனிதர்கள்? யார் இவர்கள்? அன்புமிக்கவர்களே, 1712ஆம் ஆண்டு பிறந்தவர். 1712ஆம் ஆண்டு பிறந்தவர். இறந்தது 1752. இன்னைக்கு 2026. எத்தனை நூற்றாண்டுகள், எத்தனை நூற்றாண்டுகள்! எப்படி நடந்தது? எப்படி நடந்தது? அவருடைய வீர சாவை இருட்டடிப்பு செய்திருக்க முடியும். இந்த புனிதர் பட்ட நேரத்தில் நான் இந்த குழுவில் இருந்தேன். இந்த குழுவில் இருந்து பணியாற்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அருளாளர் பட்டம் கிடைப்பதற்கு முன்னரே இந்த குழுவில் இருந்து பணியாற்றுவதற்கு கடவுள் நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தார். அன்புமிக்கவர்களே, திரு அவையால் மறைசாட்சியர் என்ற நிலைக்கு உயர்த்தப்படுவதற்கு முன்னால், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய மக்கள் புனித தேவ சகாயத்தை அனுபவித்தவர்கள். அவருடைய துன்பத்தை, துயரத்தை, கஷ்டத்தை, அழுகையை எல்லாவற்றையும் நேரடியாக பார்த்தவர்கள். இவர் மறைசாட்சியர் என்று பிரகடனப்படுத்தினார்கள். திருச்சபை அங்கீகாரம் கொடுத்தது எப்போது? 2012. அன்புமிக்கவர்களே, ஆனால் இன்றைக்கு நம்ம அவரை நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படின்னா நம்ம மக்கள் இருக்கிறாங்களே, இவர் மறைசாட்சி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அன்றைக்கு கொடுத்து விட்டார்கள். ஏன் தெரியுமா? ஏன் கொடுத்தாங்க? எதற்காக கொடுத்தாங்க? நமது பகுதியில் பிற சமயத்தை சார்ந்த ஒரு மனிதன், இன்னொரு ஜாதியை சார்ந்த ஒரு மனிதன், கிறிஸ்தவன்னா என்னன்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் கிறிஸ்தவ மறையை தழுவி இறை வார்த்தையை வாசித்து ஏபினுடைய அந்த துன்பத்தை எல்லாம் தன்னுடைய மனதிலே உள்வாங்கி, கஷ்டம் வரும், துன்பம் வரும், துயரம் வரும், எல்லாமே வரும். ஆனா கடவுள் கைவிடவே மாட்டார். கடவுள் கைவிடவே மாட்டார். அன்புமிக்கவர்களே, இதை தன்னுடைய மனதிலே, உள்ளத்திலே உள்வாங்கி வீரச்சாவை ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய மறைசாட்சி புனித தேவ சகாயம். புனித தேவ சகாயம்
எனவேதான் நம்முடைய பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்களுடைய ஊர்ல வெள்ளிக்கோட்ல 3-4 நாட்கள் இவருடைய அந்த நாடகத்தை அரங்கேற்றுவார்கள். நமது பகுதியில் அவரது வீரம் நிறைந்த அந்த நம்பிக்கை செறிந்த வாழ்வும் வரலாறும் நாடகங்களாக, வில்லுப்பாட்டுகளாக, கதா பிரசங்கங்களாக ஒலித்துக் கொண்டே இருந்தன. எப்படி? எத்தனை நூற்றாண்டு? 1712 அந்த ஒரு ஆண்டு. நாம் எல்லோருமே வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் அவருடைய இத்தகைய நல்ல வீரம் செறிந்த நம்பிக்கை நிறைந்த அந்த வாழ்வை எல்லா இடத்திலையும் பறைசாற்றி கொண்டே இருந்தார்கள். இது யாரு காரணம்? அன்புமிக்கவர்களே, பணம் அல்ல, பட்டம் அல்ல, பதவி அல்ல, திறமை அல்ல, மாறாக கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய பார்வை, கடவுளுடைய அருள், அவருடைய கடைக்கண் பார்வை. கடவுள் கொடுக்கவில்லை என்றால் எதையும் யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம இன்னைக்கு இங்க வந்து பல வேண்டுதல்களை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். யார் நமக்கு தரணும்? கடவுள் நமக்கு தரணும். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, கடவுள் ஈர்த்தால் ஒழிய அவரிடம் யாரும் செல்ல முடியாது. கடவுள் கொடுக்கவில்லை என்றால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அன்புமிக்கவர்களே, இந்த பட்டம் மனுஷன் கொடுத்ததல்ல, மனிதர்கள் தெரிந்தெடுக்கவில்லை, மனிதர்கள் தேர்வு செய்யவில்லை. மாறாக கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய அருள், கடவுளுடைய பார்வை இவருக்கு அந்த புனித நிலையை கொடுத்தது. மறந்துவிடக்கூடாது. அந்த பணியை செய்து கொண்டிருக்கிற போது, ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கடந்து செல்லுகின்ற போது அருளாளர் பட்டம் கொடுத்து 10 ஆண்டுகளுக்குள் ஒரு புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். இன்னும் அருளாளராகவே இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் நம்முடைய திருச்சபையில் இருக்கிறாங்க. புனிதர் பட்டம் கிடைக்கல. ஆனா 10 ஆண்டுகளுக்குள் நம்முடைய புனித தேவசகாயத்திற்கு புனிதர் பட்டம் கிடைத்தது. அதுக்கு மிக முக்கிய தேவையானது என்ன அப்படின்னா, ஒரு புதுமை. நான் கேட்ட புதுமை என்ன அப்படின்னா, எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஒரு பையன் இந்து மதத்தை சார்ந்த கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய பையன், இந்த பையன் ஆரல்வாய் மொழியில நடக்க முடியாம போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஒருவர் வழிகாட்டி இருக்கிறார், உங்க பையனை ஆரல்வாய் மொழியில நம்முடைய திருத்தலத்துல கொண்டு போனீங்கன்னா அவன் நடப்பான் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்க. எல்லாரும் இந்து ஃபேமிலி, இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள். அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறான். அன்புமிக்கவர்களே, ஒரு நாள் அவங்க அண்ணன் அவனை தூக்கி எல்லா இடத்தும் கொண்டு போறவன் காலையில கிளம்பி போயிட்டான். அம்மா காலையில சாவடிக்கு போய் தேநீர் வாங்க போனாங்க. பையன் போறான். அம்மா கேட்கிறாங்க, மக்களே நீ போற, தம்பியை யாரு தூக்கி எல்லா இடத்துக்கும் கொண்டு போவா, நீயும் போற, எனக்கு முடியாதே அப்படின்னு சொன்ன அன்னைக்கு அந்த அண்ணன் சொன்னான், உன் மகன் இன்னைக்கு நடப்பான் அப்படின்னு சொன்னான். அவன் யதார்த்தமா சொல்லிட்டு போயிட்டான். அன்புமிக்கவர்களே, கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்தது? யாரும் இல்லை, தன்னம் தனியாக இருந்த அந்த கிருஷ்ணனுடைய பக்கத்துல ஒருவர் தோன்றுகிறார். சிப்பா போட்டிருக்கிறாரு, வேட்டி கட்டி இருக்கிறாரு, தோல்ல ஒரு துண்டு போட்டிருக்கிறார். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அவன் சொல்லியிருக்கிறான், எனக்கு நடக்க முடியாதே,
நடக்க முடியாத என்னட்ட நீங்க தண்ணி கேட்கிறீங்களே. அன்புமிக்கவர்களே, உன்னால் நடக்க முடியும், உன்னால் நடக்க முடியும். எழுந்து நட. இன்னைக்கு 2 பிள்ளைகளுடைய அப்பாவாக மிக அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கிறான். அவனுடைய பெயர் இன்று மரிய தேவசகாயம். மரிய தேவசகாயம். இது புதுமைதானே? புதுமைதானே? இந்த புதுமையை வத்திக்கான் ஏற்றுக்கொள்ளவில்லை. வத்திக்கான் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த இடத்துல வந்து இருக்கிறோம் தெரியுமா? எப்படிப்பட்ட திருத்தலம் இந்த திருத்தலம் தெரியுமா? எப்படிப்பட்ட மண் இந்த நட்டாலம் மண் தெரியுமா? எந்த புதுமையை ஏத்துட்டாங்க தெரியுமா? நம்முடைய புனிதருடைய வீட்டுக்கு முன்னால ஒரு கிணறு இருக்கிறது, தெரியுமில்ல? பாத்துறீங்களா? அந்த கிணத்துல இருந்து தண்ணி எல்லாம் எடுப்போம். இங்கே நிறைய பேர் கொண்டு வச்சிருக்கிறீங்க, எண்ணெய் தண்ணி எல்லாம் கொண்டு வச்சிருக்கிறீங்க. அன்புமிக்கவர்களே, இங்குதான் புதுமை நடந்தது, அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மறக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. ஒரு பெண்மணி வயிற்றிலே குழந்தையோடு மருத்துவமனைக்கு செல்லுகிறாள். குழந்தை பத்திரமாக இருக்கிறது. மருத்துவமனைக்கு போகின்ற வழியிலே எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே இருக்கிறது குழந்தை. எனவே இவளுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. இவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், மருத்துவமனைக்கு ஓடோடி செல்லுகிறாள். அங்கே சென்று பார்த்தபோது மருத்துவர்கள் பார்த்து விட்டு சொன்னார்கள், குழந்தை குழந்தை இறந்து விட்டது. இப்போ அறுவை சிகிச்சை செய்து என்ன செய்யணும்? குழந்தையை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்புமிக்கவர்களே, அந்த தாய் என்ன சொன்னா தெரியுமா? இல்லை, என் குழந்தை சாகல, என் குழந்தை சாகல. உடனடியாக அலைபேசியில் தொடர்பு கொண்டு அவங்க அப்பாட்ட, அப்பா இந்த இடத்துல நட்டாலத்தில் உள்ள அந்த புதுமை தண்ணீர் இருக்கிறது, உடனடியாக எடுத்துட்டு வாங்க, உடனடியாக எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்க இருந்து மிகவும் விரைவாக அந்த பிள்ளையினுடைய அப்பா என்ன செய்றாங்க? இந்த புதுமை தண்ணீரை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். வீட்டில் இருந்த புதுமை தண்ணீரை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அதை குடிக்கிறா. குடிச்ச உடனே என்ன செய்து? குழந்தை பிழைத்துக் கொள்கிறது. இதைத்தான் எடுத்தாங்க, இந்த புதுமையை தான் எடுத்தாங்க. இல்லைன்னா புனிதர் பட்ட கிடைக்க வாய்ப்பே இல்லை. எப்படிப்பட்ட புதுமை! எனக்கு தலைவலி குணம் ஆச்சு, எடுக்க மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. நான் சொன்னேன்ல, நடக்க முடியாம நடந்தா எடுக்கலையே. யா அன்புமிக்கவர்களே, மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாததும், மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாததும், விஞ்ஞானத்தால் விளக்க முடியாத ஒன்றுமாக அந்த புதுமை இருக்க வேண்டும். எனவே ரோமையில் கூடிய அந்த மருத்துவ குழு, அந்த இறையியல் குழு இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். நம்முடைய புனிதருக்கு புனிதர் பட்டம் கிடைத்தது, புனிதர் பட்டம் கிடைத்தது. நம்மட்டையும் புதுமை இருக்கு, புனிதம் இருக்கிறது. நம்முடைய அதிபர் தந்தை சொன்னாங்க, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொன்னாங்க, புனிதம் என்பது ஒரு சிலருக்கானது அல்ல, எல்லோருக்குமானது. எல்லோரிடம் புனிதம் இருக்கிறது. ஆனா துன்பம், துயரம், கஷ்டம், கண்ணீர், கவலை, கடன் இதெல்லாம் வரும்போது அப்படியே சோர்ந்து போகிறோம். அன்புமிக்கவர்களே, கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 4:10 இறைவார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசுவே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு, இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுடைய அந்த துன்பத்தை, அந்த துயரத்தை, கஷ்டத்தை நாங்கள் சுமந்து செல்கிறோம். அன்புமிக்கவர்களே, அப்பதான் உங்களுக்கு மீட்பு, அங்கதான் புனிதம் வெளிப்படும். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 3
13வது இறை வார்த்தை சொல்லுகிறது, ஆகவே உங்கள் பொருட்டு நான் படும் துன்பங்களை கண்டு நீங்கள் மனம் தளர்ந்து போகாதபடி உங்களை வேண்டுகிறேன். உங்களை வேண்டுகிறேன். அத்துன்பங்களே உங்களுக்கு பெருமையாக அமையும். பாத்தீங்களா எவ்வளவு துன்பம் நம்முடைய புரிதருக்கு. எளிதாக கிடைச்சதா? பணம் கொடுத்து வாங்கினதா? திறமையால் கிடைத்ததா? இல்லைங்க. அவ்வளவு சாட்சிய வாழ்வு, அவ்வளவு சான்று பகர்ந்த ஒரு வாழ்வு, துன்பங்களை அனுபவித்த அந்த ஒரு வாழ்வு, வேதனை, வலி, துன்பம் எல்லாவற்றையும் அனுபவித்த பிறகு அதை பெருமையாக கடவுள் மாற்றினாரே. அன்புமிக்கவர்களே, அதாங்க புனிதர் பட்டம். அதான் புனிதர் பட்டம். நம்முடைய மண்ணில் அடுத்த ஒரு அருட்சகோதரிக்கு அருளாளர் பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெரியுமா? இப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உடனடியாக சேகரட் காற்று சிஸ்டர்ஸ் இயேசுவின் திருஹிருதய சபையை தொடங்கியவர்கள் அருட்சகோதரி ஸ்கொலஸ்டிகா. அருட்சகோதரி ஸ்கொலஸ்டிகா எங்க உள்ளவங்க தெரியுமா? குமரி மண்ணில் பட்டறி விலையை சார்ந்தவர்கள். இறை ஊழியர் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இரண்டாவது, குமரி மண்ணிலிருந்து அடுத்த ஒரு அருளாளர். அன்புமிக்கவர்களே, நீங்களும் நானும் புனிதர்களாக மாற முடியும். ஒருவேளை அங்கீகரிக்கப்பட்ட புனிதர்களாக வாழ முடியுமே என்னமோ தெரியவில்லை. ஆனால் பிரமாணிக்கமாக வாழுகின்ற போது நீங்களும் நாமும் எல்லோருமே புனிதர்களாக வாழ முடியும். யோவான் நற்செய்தி 100:16-20 இன்று வாசிக்க கேட்டோம். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பம், துயரம் எல்லாம் வேண்டாம், இதிலிருந்து தப்பித்து விட வேண்டும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா புனித நிலை அடைய முடியாது. நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த துன்பங்கள் ஒரு நாள் பெருமையாக மாறும். அதுதான் புனிதர் பட்டத்திற்கு வழிவகுக்கும் என்பதை நம்முடைய புனிதர் இன்று அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லுகிறார் என்றால் நாமும் புனிதமாக வாழ வர வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.